சாஃப்டான குலாப் ஜாமுன் வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டிப்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் இன்றைக்கி எம்டிஆர் மிக்ஸ் தாங்க எடுத்திருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 800 கிராம் சுகர் போடணும்னு போட்டிருப்பாங்க. நான் ஜஸ்ட்டு 400 கிராம் சுகர் போட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. மில்க்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. மேலே மட்டும் கீ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டேங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. இப்போ மெயின் திங் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் நல்ல நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இந்த விரிசல் ஏற்படக்கூடாது. கிராக்லாம் இல்லாமல் ஃபுல் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரவுண்ட் ஷேப்பாக இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப கிராக் விட்டு ஒரு மாதிரி இருக்கும், ஷேப் ரவுண்டாகவே இருக்காது. அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் ஃபுல்லாக வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இல்லைன்னா சில பக்கம் வந்து லைட் ப்ரௌன் அப்படி இருக்கும். நம்ம ஆறுனக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சிரப்பில் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.